விஜய் பாட்டியை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போகிறாரு. போயிட்டு பார்க்குறாரு. பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே அழறாரு. அழாதப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பாட்டி நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. என்னதான் இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடிப்பட்டோடனே ஒரு வார்த்தை எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? நான் ஹாஸ்பிட்டலுக்கு டைரெக்டாக வந்திருப்பேன்ல அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இல்லைப்பா, அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, சின்ன அடி தான், ஒன்றும் பெருசாக இல்லை, அதனால தான் உனக்கு நான் கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. என்னதான் இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. பாட்டி இப்போ பரவாயில்லையா, அவங்களுக்கு வலி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி, நான் உங்கள் கூட வரல, நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், நாங்களாம்மா உனக்கு முக்கியம், நாங்கள் தான் உன்னை வளர்த்தோம், ஆனால் உன் பொண்டாட்டி தான் முக்கியம், நீ போயிட்ட. நாங்கள் கூட கூப்பிட்டோம், ஐயோ பேர முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீ வரவே இல்லையே, நாங்களாம் வேணான்னு சொல்லிட்டு தானே நீ அவள் மட்டும் வேணும்னு அங்கேயே இருக்க அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. இல்லை இல்லை பாட்டி, அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்களும் காவேரியை ஏற்றுக்கணும். நாங்கள் 2 பேருமே சந்தோஷமாக அந்த வீட்டில் வாழணும்னு நான் நினச்சேன். ஆனால் அது நடக்கலை. உங்களுக்கு காவேரியை பிடிக்கல, அதனால தான் நான் இங்கே வரல. கொஞ்ச நாள் கழித்து வருவேன் பாட்டி அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. பரவாயில்லப்பா, பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு எங்கே பிடிச்சிருக்கோ நீ இருப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. என்ன பாட்டி நீங்கள் எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? கண்டிப்பாக நான் இனிமேல் அடிக்கடிக்க வந்து உங்களை நான் பார்க்குறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. டேப்லெட் எல்லாமே கரெக்டாக சாப்பிட்றீங்களா அப்படின்னு விஜய் கேட்குறாரு. அதெல்லாம் பார்த்து அம்மாவுக்கு கரெக்டாக தான் கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க சித்தி சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. விஜய், நீ ஏன் விஜய் இப்படி பண்ணுற? எதுக்காக எங்கெல்லாம் விட்டு போனேன்? நாங்கள் தானே உன்னை எடுத்து வளர்த்தோம், எங்கள் மேலே உனக்கு பாசமே இல்லையா? உன் பொண்டாட்டி மட்டும் தான் முக்கியமா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் நாளாக கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. சரி சரி விடுங்க, அவனை போட்டு கேள்வி கேட்டுகிட்டே இருக்காதீங்க. விஜய், நீ வாப்பா, கொஞ்சம் நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அங்கேருந்து அப்படியே விஜய் வெளியே கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போய் கேட்குறாரு, காவேரி எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா அப்படின்னு தாத்தா விசாரிக்கிறாரு. காவேரி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டோடனே தாத்தா சொல்கிறாரு, குழந்தை எல்லாம் நல்லா இருக்காங்களா, நீ செக்கப்லாம் போறியா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. இப்போ கூட நாங்கள் போயிட்டு வந்தோம், 5th மந்த் இது ஸ்கேன் பண்ணோம், குழந்தை நல்லா இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டோடனே தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனால் அவளுக்கு அம்மை போட்டு இருந்தது. அப்போ டாக்டர் சொன்னாங்க, 5வது மாதம் ஸ்கேன் எடுக்கும்போது குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா என்னான்னு தெரியும்னு சொன்னாங்க. அதை நினச்சிட்டு நான் ரொம்ப பயத்தோடு போனேன். கடைசியில் பார்த்தா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாச்சு. அதனால் அவங்க அம்மா வேண்டுதல் வர வச்சுட்டு தலையில் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அங்க பிரதர்ஷனம் இதெல்லாம் பண்ணாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஓ, இவ்வளோலாம் நடந்திருக்காப்பா, குழந்தைக்கு ஒன்றும் இல்லைல்ல, அது போதும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. காவேரி மேலே ரொம்ப பாசம் அவங்க அம்மாவுக்கு, அதனால தான் அவங்க இப்படிலாம் வேண்டியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. ஆமாம், ரொம்ப தான் பாசம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காரு. சரி, நீங்கள் பார்த்துக்கங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. நான் போய் பாட்டிக்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்புறேன், நான் அடிக்கடிக்கு டெய்லி நான் வீட்டுக்கு வரேன், நான் பாட்டியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. சரிப்பா, உனக்கு என்ன தோணுதோ அதை செய், சரியா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. அதே மாதிரி உள்ளே போகிறாரு. போயிட்டு பாட்டியோட கையை பிடிச்சிக்கிறாரு. பிடிச்சிட்டு பேசுகிறாரு. பாட்டி, இங்கே பாருங்கள், நான் டெய்லி உங்களை பார்க்குறேன், ஃபோன்லேயும் நான் பேசுகிறேன், சரிங்களா? நான் இல்லைன்னு நீங்கள் நினைக்காதீங்க, கண்டிப்பாக நான் டெய்லி வருவேன், உங்களோட கால் சரியாயிடும் சீக்கிரமாக அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அப்போ கூட நீங்கள் இருக்க மாட்டேன், என்னை விட்டுட்டு போயிடுவேன், அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. சரி பாட்டி, சரி, நீங்கள் கோவப்படாதீங்க, இன்றைக்கி ஒரு நாள் நான் இங்கே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஒரு நாள் தான் இருப்பியாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு நாள் இருக்கேன் பாட்டி, அதுக்கப்புறம் நான் டெய்லி வரேன் பாட்டி அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. சரி, அதான் ஒரு நாள் இருக்கேன்னு சொல்கிறாள், விடு அவனை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்கிறாரு. சரி, நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப